தொந்தரவுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல. என் வேலையில முடிஞ்சு கொஞ்சம் ஓய்வா இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது புஸ்தகம் தான் வாங்கிட்டு போலான்னு. புஸ்தகம் இருக்கு, ஆனா ஸ்கூலுக்கு கொண்டு இல்ல, வீட்டுல இருக்குது. நானும் வெயிட் பண்றேன். தப்பா நினைக்கல, ஒரு பையன் உங்க வீடு வரைக்கும் அனுப்புறீங்களா? நானும் படிக்கிற பசங்களை சொந்த உபயோகத்துக்காக வீட்டுக்கு அனுப்புறது தப்புங்க. அப்ப சாவியை கொடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். சாவி ஒண்ணு திருட மாட்டேன் சார், நம்பி கொடுங்க. அதுக்கு இல்லைங்க, மறுபடியும் சாவிய பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல கொடுத்துட்டு போறேன். அப்ப வரேன் சார். சார், அக்கா கொடுத்தாங்க. தேங்க்ஸ். சார், எங்க அக்காவுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? எங்க அக்கா இந்த வாரம் இதைய மட்டும்தான் வாங்கினாங்களாம். அதனால உங்ககிட்ட குங்குமம் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒண்ணு செய். முதல்ல உங்க அக்காட்ட போய் உன்னோட இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்றியா? போயிட்டு வா. என்னடா, என்ன சொன்னாரு? முதல்ல உன் இதயம் வேணுமா, அப்பதான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாராம். ஏண்டா, வாத்தியார் எப்படி சொன்னாரு? இப்படித்தான் சொன்னாரு. சாதாரணமா சொன்னாரா, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா? உங்க அக்கா கிட்ட போய் உன்னோட இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாரா அப்படின்னு சொன்னாருக்கா. எனக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? சரி, புஸ்தகத்தை தரேன். இத பாரு, அவர்கிட்ட புஸ்தகத்தை கொடுக்கும்போது நான் இது வரைக்கும் யாருக்குமே இதயத்தை கொடுத்ததில்ல. உங்ககிட்ட தான் கொடுக்கறேன். இதை நீங்க பத்திரமா வச்சு படிக்கணும் அப்படின்னு எங்க அக்கா சொன்னிச்சு. சார், இதயம் குங்குமம் கொடுங்க. உங்க அக்கா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. சரி.